வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். கூட்டமைப்பு இயற்கை விவசாயம் அதனுடைய கூட்டமைப்பின் அங்கத்தினர்கள் தலைவர் உட்பட அனைத்து அங்கத்தினர்களும் இங்கு இருக்கின்றார்கள். இன்னுமாக அவர்கள் பயிற்சி கொடுக்கின்ற பயிற்சியாளர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற பணி ஒரு மேன்மை மிக்க பணி. ஏனென்றால் நாம் கடந்த காலங்களில் முந்தைய தலைமுறையை கேட்டோம் என்றால் நம்முடைய வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தா தெரியும், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக மாட்டாங்க. கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம திருப்பி பின்னோக்கி போகக்கூடிய சூழல்ல தான் இருக்கிறோம். என்னதான் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெக்னாலஜி மேலே போனாலுமே கூட நம்மை நாம் காத்து கொள்ளுவதில் உணவே மருந்து, மருந்தே உணவு என நம்முடைய வாழ்க்கை முறைகளை சற்று மாற்றிக்கொள்வதிலும், நாம் உண்ணுகின்ற உணவு நஞ்சை உண்ணுகின்றோமா இல்லை உணவை உண்ணுகின்றோமா என்பதை சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவேதான் மாணவிகளாகிய நீங்களும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும், எல்லாருமே குடும்பத்தில் உள்ளவங்க தான், இன்னும் அதிகமாக குடும்ப பெண்கள் இருக்கின்றார்கள். குடும்ப பெண்கள் அதிகமாக விழிப்புணர்வு பெற்றுக் கொண்டார்கள் என்றால், குடும்ப பெண்கள் அதிகமாக விழிப்புணர்வு பெற்றுக் கொண்டார்கள் என்றால் அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். ஏன்னா நம்ம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சிரமம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இயற்கைக்கு நம்ம போகும்போது அந்த சிரமங்களை ஒரு சிரமமாக நினைக்காமல் ஒரு சுகமாக நினைத்து, நீங்கள் எப்படி குடும்பத்துல வந்து சமைச்சு கொடுக்குறீங்களோ அன்பையும் பாசத்தையும் சேர்த்து இதை சிரமமாக எடுக்காமல் ஒரு சுகமாக எடுத்து சமைத்து கொடுத்தீர்கள் என்றால் இவர்களுடைய பணிக்கும் மேன்மை சேர்க்கும். இதே போன்று இன்னும் பல இளம் உள்ளங்களை நாம் உருவாக்கக்கூடிய காலகட்டத்திலும் இருக்கின்றோம். ஆகவே அதில் நாம் சற்று கவனம் செலுத்துவோம். அதோடு கூட இன்று இயற்கை காளான் வளர்ப்பு முறை, சிப்பி காளான் வளர்ப்பு முறையை பற்றி இதய மக்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இங்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கின்றார்கள். வீட்டிலே எளிய முறையில் எவ்வாறு சிப்பி காளானை நாம் தயாரிப்பது. கடையில் போய் நிறைய வாங்குறோம், இன்னும் நீங்க வந்து இயற்கையா நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அதோடு இணைத்து இன்னும் இதை காளான் வளர்ப்பு முறையை நீங்கள் தெரிந்து கொண்டு இன்னும் பிறருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகிறோம். அதோடு இந்த கூட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், மிகச்சிறப்பாக தலைவருக்கும், முக்கிய அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா போன உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. இயற்கை விவசாயம் கொஞ்சம் மற்ற பொருட்களை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நம்ம இதை இங்க செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவோம். இங்க செலவு பண்ண கஷ்டப்பட்டா என்ன பண்ணுவோம், ஆஸ்பத்திரியில போய் நம்ம செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் வரும். எந்த புள்ள எடுத்துக்கிட்டாலும் இப்ப என்ன ஆகுது, அல்சர் இல்லாத புள்ள இருக்காது. 90% பேருக்கு அல்சர் அப்படிங்கிறது. அல்சர் எதனால வருது, நேரத்தோட சாப்பிடணும். சாப்பிடுற உணவுப் பொருட்கள் வந்து இயற்கையா இருக்கணும். சரிவிகித உணவுகளை நம்ம உட்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா காலதாமதம், இல்லைன்னா சோம்பேறித்தனம், இதனாலதான் அதிகமா அசிடிட்டி ஆசிட் வந்து நம்முடைய உடம்புல வந்து நம்ம சுரக்குது. ஆகவே இவைகளை தவிர்த்து இயற்கை உணவை பற்றிய விழிப்புணர்வை நாம் பெற்று பிறருக்கும் நாம் விழிப்புணர்வு கொடுப்போம். இந்த கூட்டமைப்பில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பணி சிறக்க நாங்கள் வாழ்த்துகின்றோம். நாங்களும் எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை உங்களுக்கு தருகின்றோம் என இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். நன்றி. உணவு காளான் ஈரோட்டஸ் ஃப்ளோரிடாங்கிற சொல்ற இந்த காளான் வளர்க்குற முறை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் வந்து வைக்கோல் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த நார்மலாக வைக்கோல் பயன்படுத்தின ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது அதுமாரி அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி அந்த வைக்கோலை வந்து அவிக்கணும். நெல்லெலாம் நம்ம உடனே போட்டு டிப் பண்ணி எதுவும் வச்சு அதை அவிக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நார்மலாக இதில் சில பூஞ்சானம்லாம் வளரும். அதில் வந்து ஆஸ்பர்ஜிலஸ் நைஜர் சில பாத்திரத்தில் வந்து நீங்கள் சாப்பாடை வச்சிட்டிங்கன்னா கருப்பு கலராக ஒன்று வரதில்லை, அதுதான் இதுக்கு சென்சிட்டிவ். அதேமாரி வந்துருச்சுன்னா இந்த காளான் வந்து விஷக்காளானாக மாறிடும். இதையும் எங்கள் துறையை சார்ந்த மாணவிகள் இதில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் அவிக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு செய்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈரப்பதம் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணோம்னா, பாலித்தீன் பேக்கில் வந்து நம்ம அந்த வைக்கோலை வந்து சுருட்டி ஒரு அடுக்காக நம்ம வைக்கணும். அப்படி ஒவ்வொரு அடுக்காக நம்ம வைக்கிறப்ப இந்த மாதிரி சீடு வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஆடுதறியில் வந்து ஃபார்மில் கொடுக்குறாங்க. இன்னொரு இது வந்து பிளியோட்டோஸ் ஃப்ளோரிடா அப்படிங்கிற சிப்பி காளான். அதே பட்டன் மஷ்ரூமும் கிடைக்குதுங்கிறாங்க.
இதை வந்து நம்ம ஒரு பாக்கெட் 45 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. 45 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த ஒரு இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ஒரு இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 25 கிராம் கிட்ட நம்ம வந்து சீட் எடுத்துக்கணும். ஒரு கையில் ஒரு பிடி எடுத்துக்கிட்டு இந்த ஒரு லேயர் நம்ம வச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா சைடில் வந்து விதையை தூவ வேண்டியிருக்கும். இதேமாதிரி ஒரு லேயராக 5 அடுக்குகள் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அடுக்குக்குமே இந்த என்ன பண்ணணும், விதையை நம்ம தூவிட்டே வரணும். இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த எடுத்து வந்துப்போம். பொங்கலுக்கு முன்னாடி உங்களை சந்திக்கிற வாய்ப்பு இல்லாததுனால அதை வாங்கி வச்சுட்டேன் காலையில். அது ஒட்டிக்கிறதுக்காக நெல் போட்டு அதை மாதிரி சோளம் வச்சுக்கலாம், இல்லைன்னா பயிர் யூஸ் பண்ணலாம். சார் இது வந்து லேப்ல ஆர்டினரி ரிசர்ச் லேப்ல பண்றாங்க. நாங்களும் ட்ரை பண்ணி எங்க பிள்ளைங்களும் உருவாக்கிட்டாங்க. சீடு நாங்க தேவைன்னா கூட உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு சென்டரை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு எங்க லேப்லயும் இதை போன வருஷம் நாங்கள் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரோம். அது நாங்கள் இப்போ வந்து இப்போ எமர்ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் வெளில போயிட்டாங்க. முடியாது சார், அதுக்கு ஆட்டோகிளேவ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் சார். ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு இன்குபேட்டர் வேணும். மைக்ரோபயாலஜிங்கிறனால எங்கள்கிட்ட இந்த லேப் அந்த லேமினார் சேம்பர் எல்லாம் ஒரு ரைட் எல்லோ பிங்க் அதெல்லாம் சொல்லுவாங்க. தேவைப்பட்ட காலேஜில் கூட பண்ணி கொடுப்பாங்க சார். இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சிட்டீங்க அப்படின்னா விதையை வந்து நடுப்புற போட வேணா, சைடுல வந்து போடணும். ஐ மீன் எப்படிங்கன்னா ஓரத்துல போடணும். பார்டர்ல மட்டும் இந்த ஓரத்துல மட்டும் இப்படி போடணும். டிஸ்ப்ளே கூட ரெடி பண்ணுவோம், ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் வீட்டு கொட்டை தான் போட்டு வச்சிருக்காங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்ற மாதிரி யூடியூப்ல இருக்கு நிறைய. நாளைக்கு அந்த வரும் அது ஓரமா போட்டுருங்க. டைட்டாக பண்ணலாம். இன்னும் நல்லா டைட்டான இது ரெட்டே